ஹாய் ஹார்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். மார்னிங் ஒரு ட்ரெஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோட டெய்லி டுடே அந்த மெடிடேஷன் க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 ரீல்ஸும் சுற்றினேன். இப்போ கூட ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் என்னன்னா 10 டேஸ் நான் செல்ஃபோனில் போகக்கூடாது. ஐ மீன் ரீல்ஸ் பண்ணலாம், பட் மெசேஜோ அது மாதிரிலாம் எதுவும் போகக்கூடாதுன்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டாஸ்கில் இன்றைக்கி டே 1. ஓகே, டே 1 நான் வின் பண்ணிட்டேன். ஸோ அந்த டாஸ்கில் நான் வின் பண்ணதுனால ஐ எம் ஸோ ஹாப்பி. பார்த்தோன்னா நான் யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணல. எனக்கு டெக்ஸ்ட்க்கு தான் நான் ரிப்ளை பண்ணேன். நானே போய் யாருக்கும் பண்ணல. எப்பவுமே நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். யாருன்னா நமக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதில் ஒரு டாஸ்க் கொடுத்ததுனால ஸோ இந்த 10 டேஸ் ஃபுல்லாக ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குங்க. அதனால தான் நான் பொதுவாக உங்ககிட்ட சொன்னேன், என் நம்பர்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் யாருக்கும் மெசேஜ்லாம் அனுப்ப மாட்டேன். ஒர்க்கு ரிலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் மெசேஜ் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வெற்றிகரமாக இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேன், டே 1. ஸோ டே 1 டே 1 டாஸ்க் முடிச்சிட்டேன். நாளைக்கு டே 2. ஸோ நவம்பர் 6 வரைக்கும் இந்த டாஸ்க்லேருந்து என்னால் வெளியே வர முடியாது. ஸோ ஃபுல்லாக ஒர்க்கில் தான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஒர்க்குன்றீங்க, என்ன ஒர்க்குன்னா அதுவும் இதாங்க, என்னோடய டிசைனிங் ஒர்க்கு தான். ஸ்டிச்சிங் நான் தான், கட்டிங்காக நான் தான், எம்மிங்க நான் தான். ஸோ டெலிவரி பண்ணுறதும் நான் தான். ரொம்ப லாங்குன்னா நாங்கள் அந்த ரேப்பிட்டோவில் அனுப்பிச்சிடுவோம் டெலிவரி. அவங்க பே பண்ணி வாங்கிக்கணும். வீட்டு பக்கத்துலனா நானே பே கொடுத்துருவேன். ஸோ அதான் இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஒன்றும் குக்கிங் ஒர்க்கு இல்லை. கொஞ்சம் இந்த க்ளோத்ஸ்லாம் ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் விசில்ஸ்லாம் இந்த மிஷினில் போடணும். பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 7:20 ஆகுது டைமு. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆகிடும். அப்புறம் நாளைக்கு 5 o'clock எழுந்திரிக்கணும். ஸோ ரொட்டீன் லைஃப் அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இதே சொல்லுங்கள், எனக்கு எப்படி டைம் இருக்கும் நான் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு? அதனால தான் நான் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப யாராவது ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் பண்ணுவேன். அது கூட இப்போ டைம் இல்லை. இந்த டாஸ்க் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிஸியாக நம்மளே இருக்கும்போது அதுக்குள்ளே தேவையெல்லாம் போய் மொக்க வாங்கிறதுக்கு நம்ம வேலையை நம்மளே பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ டேக் கேர்.